வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 17th மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 4th ஏப்ரல் 7:30 PM. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் குஜராத்தோட ஹோம் மேட்சஸ் தான், அகமதாபாத்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த டெல்லி வெர்சஸ் கல்கட்டா மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச்சு நம்ம ஸ்லைட்லி அசஸ் பண்ணாமல் விட்டோம். ஸோ நம்ம ஜிஎல் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணும்போது சில டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ க்ளோஸாக போகும்போது நம்ம மேட்சை வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம டீம் போட்டு ஃபேண்டசியை நம்ம வந்து கைப்பற்றிக்கணும். ஸோ அதுதான் நான் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பவுலிங் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங்கு டோட்டலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க வந்து மைனஸ் தான். பட் கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஃபஸ்ட் கிளாஸான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரகுவன்சி வேறு மாதிரி ஃபேண்டஸி திருப்பி விட்டு போயிட்டார். ஸோ அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் அரோரா கூட பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு வந்துட்டார். பட் அந்த இடத்துல ஹெச்ரானா ஃப்ளாப் ஆகிட்டார். பட் ஆஃப் நைட்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லெஸ்பிக்காக தான் இருந்தார். ஒரு மேபி 25-27% தான் ஸ்டப்ஸ். நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரீம் டீமில் வீசியாக வந்தார். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஃபேண்டசி நமக்கு ஒரு நாள் மாறி தான் போகும். ஸோ பிச்சை நம்ம ஸ்லைட்லி மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இப்போ பண்ணுறேன். ஸோ அடுத்து ஜிடி மேட்சை பொறுத்தவரைக்கும் ஹோம் மேட்சஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்சுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா விசிட்டிங் டீம் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ ஹோம் மேட்சஸில் 3மே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, மும்பை 3 மேட்சுமே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் மேட்சஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஹோம் கிரவுண்டு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் எங்கே மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரீமோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டே 193 கொடுத்துருக்காங்க. ஸோ 29 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 13, பேட்டிங் செகண்டு 15 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 169 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்சஸோட அப்டேட் பார்த்தோம்னா 2 மேட்ச் வந்து ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியில் ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா 162, அடுத்து பார்த்தீங்கன்னா 214, ஜிடி பார்த்தீங்கன்னா 214 செட் பண்ணியிருக்காங்க. 168 ஸ்கோர் பண்ணி மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு மேட்சஸோட அப்டேட். ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்லி 10 ரன் 15 ரன் முன்ன பின் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், விருதிமான் சகா, டேவிட் மில்லர், திவாட்டியா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஓன் வெனியுங்கும் போது இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பர்டிகுலராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், ஹெச்பிரார். ஸோ அந்த 2 பிளேயர் தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆஃப் நெட்டு. ஸோ பஞ்சாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 மேட்ச்சில் 184 ஸ்கோர் வச்சிருக்காரு, 69 ஹையஸ்டோட. ஹெச்பிரார் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் எடுத்துக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா வேறு லெவலில் கம்பேக் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து அந்த மல்டிபிளாக 4 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணும்போது ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 200+ ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க ஜிடினா, கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு அந்த 4 விக்கெட் 3 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 13 ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது மீடியம் பேஸில் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 8 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் நூர் அகமது ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு 6 மேட்ச்சில். ஸோ ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட்டு, ஷாய் கிஷோர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹர்தீப் சிங் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹர்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபாடா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இதுதான் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அந்த இடத்துல கில்லு பாருங்கள் ஒரு 96 வச்சிருக்காரு பஞ்சாப் கூட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஒரு 65. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா லிவிங்ஸ்டோன் வந்து 64, ஷிக்கர் தவான். ரபாடா வந்து ஒரு 3 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. அந்த 3 விக்கெட்டு மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இன்னும் அவருக்கு கிடைக்கல. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த வெனியூவில் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஸ்லைட்லி ட்ரை பண்ணுங்கள், ஒரு மேட்ச்சு நடக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஹித் சர்மா பொறுத்தவரையும் 7 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட 13 மேட்ச்சில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் பொறுத்தவரையும் 34 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் பவுலர்ஸோட நம்பர்ஸு அகேன்ஸ்ட் டீம் கூட பர்ஃபார்ம் பண்ண விஷயம் ஷோ பண்ணுறேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட தான் இறங்குவாங்க. ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. மேபி ஸ்லைட்லி மாறினாக்க அந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து அந்த பேட்டர்ன்லாம் மாற்றுவாங்க அவங்க. ஸோ சகாவும் சுப்மன் கில் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ விருதிமான் சகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ 252 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 218. ஸோ ரெண்டுமே ஒரு 25+ தான் இருக்குது. பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹோம் மேட்சஸ்னால கேம் அவங்க பக்கம் போகிறதுனால கண்டிப்பாக அந்த 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட கேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபேண்டஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டரில் நீங்கள் கேரண்டியாக விருதிமான் சகா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார், நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறாரு. ஸோ ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 56 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சிருக்காரு. ஷுவராக நீங்கள் கேப்டன் அப்படின்னா வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா ஆஃப் நெட்டில் வந்து பெருசாக அந்த த்ரெட் இல்லை. ஸோ இனிஷியலாக ஒரு வேளை
லெஃப்ட் ஆம் பவுல் பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ மேபி கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த 50+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்லர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 டவுன்லாம் ப்ளே பண்ணார். ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர்ஸ் ஒரு 44 நாட் அவுட்டில் மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்பர்ஸ்னு பார்த்தா ஒரு 30+ வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 42 வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஒரு வேளை சகா இயர்லியாக ஃப்ளாப் ஆனால் கூட மேட்சை இவர் எடுத்துகிட்டு போவார். செகண்ட் இன்னிங்ஸ்னால் கண்டிப்பாக 100% இவருக்கு ஒரு கேப்டன் வச்சு கொடுத்தும் ட்ரை பண்ணுங்க. ஸோ மேட்சை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணதான் அந்த பெரிய இன்னிங்ஸ்னு அவர்கிட்ட எனக்கு கிடைக்கல. ஸோ 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா போரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. டோட்டலாகவே 72 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரபடா, ஹர்ஷர் பட்டேல் 2 பேருமே த்ரெட் இருக்குது. மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் பிளேயரை எடுத்துங்க. நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயரை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது மேபி கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக புஷ்அப் ஆகி வரும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். பட் ரொட்டேட்டிங் பண்ணுங்கிறதுனால பின் பண்ணி வச்சுருக்கேன். நோட் பண்ணிங்க. பர்டிகுலராக த்ரெட் இருக்குது. ரபடா மேபி ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா மேபி டாப் வச்சு இன்சைட் எட்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசமத்துல்லா பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த பவர் பிளேயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மோஹித் சர்மா வந்து லேட்டர் டவுனாக கொண்டு வரதுனால இனிஷியலாகவே இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷுவராக மல்டிபிள் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுல் பண்ணால் அந்த ஒரு விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷுவராக எடுங்க. ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பார். ஒரு கேப்டன் வச்சு கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மேட்ச்னு பார்த்தீங்கன்னா வெனியூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் ஒரு 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ராகுல் திவாட்டியை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த மேட்சஸில் வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சாம் கரன், பிரிஷோ 2 பேருக்கும் த்ரெட் இருக்குது. மேபி யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாகவே கொண்டு வந்து அட்டாக் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ஓவர் போட்டு த்ரெட்டு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 20 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூலையும் பார்த்தீங்கன்னா 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போவார். பட் ஃபேண்டஸியில் வருவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த ஒரு ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டீமோட மெயின் ஸ்பின்னர்னு சொல்லலாம் அந்த இடத்துல ரஷீத் கான். ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பட் எந்த கிரவுண்டு எந்த வெனியூவாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டெயின் பண்ணி போடக்கூடிய பவுலர் தான். பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்னு அவர்கிட்ட இல்லை. பட் இல்லைனாலும் அந்த ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டஸில் வர அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான். மேபி இந்த மேட்ச்சில் கூட அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் டீம் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ஒரு கேப்டன் வீசி கொடுத்து எப்போவுமே ரெகுலராக ஒரு டீம் அவருக்குன்னு செட் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி டீம் உங்களுக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் எடுத்திருக்காரு 12 மேட்ச்சில். ஷுவராக நீங்கள் எடுக்கக்கூடிய பிக் தான் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ உமேஷ் யாதவ் பொறுத்தவரை ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கன்ஃபார்மாக அவர்கிட்ட விக்கெட்னு இல்லை. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச்சில் 34 விக்கெட் எடுத்திருந்தாலும் பட் ரீசெண்டாக அவருக்கு அந்த லைன் லென்த்துன்னு இன்னும் அவருக்கு கிடைக்கல. ஸோ குவாலிட்டியான பவுலர்ஸ் நிறைய பவுலர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. பட் நல்ல ஒரு சீனியர் தான். பட் அவரால் அந்த நம்பர்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஒரு மல்டிபிள் டீமில் போடுறவங்க கொஞ்சம் ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நூர் அகமது வந்து உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாகவே அட்டாக்கிங் போயிட்டாங்கன்னா பஞ்சாப் டீம் வந்து கண்டிப்பாக இவரை வச்சு தான் கண்டெயின் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மல்டிபிள் விக்கெட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ஷுவராக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஒரு வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வந்து கில்லு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேட்டர்லையும் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரெகுலராக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா அந்த 3 விக்கெட் கிடைக்கும். 3 விக்கெட் 4ஆம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ்னால் அந்த 2 விக்கெட்டாவது மினிமம் வரட்ட கண்டிப்பாக எடுப்பார். ஸோ மோஹித்தை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 விக்கெட் எடுத்திருக்காரு. எகைன் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி தர்ஷன் நல்கண்டே உள்ளே வர்றாருன்னா இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எகைன் ஒரு ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வாங்க. அந்த ஒரு விக்கெட்டை ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. ஸோ இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா சாய் சூரஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இவர் தான் உள்ளே வருவார். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். மேபி ஜான்சன் உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். மேபி உள்ளே வந்தாங்கன்னா
ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷூராக எடுத்துங்க. ஒரு மேட்ச்சில் வந்து 2 விக்கெட் சேம் இனிவில் தான் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் கொடுத்துருக்கேன். மேபி ஆன் டைமில் வந்தால் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் விருதிமான் சகா 1, சுப்மன் கில் 2, டேவிட் மில்லர் 3 பிளேயரை கன்ஃபார்மாக எடுத்துங்க. ஒருவேளை விருதிமான் சகாவை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து விஜய் சங்கர் அப்படி இல்லைன்னா திவாட்டியா இந்த பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு வேளை அபினவ் மனோகர் உள்ளே வர்றாருன்னா விஜய் சங்கருக்கு பதில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஹிட் அடிக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான் வரும். ஸோ அடிஷ்னலாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் உமர்ஸை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் 1, நூர் அகமது 2, மோஹித் சர்மா 3 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தோன்னா ரொம்பவே ரெகுலர் பிக் தான். மோஹித் சர்மா எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியாக போகிறவங்க இந்த மேட்ச்சில் ரஷீத் கான் ட்ரை பண்ணுங்கள். நூர் அகமது கூட ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆசிடிஸ் வந்து அந்த டீமில் ஷிகர் தவானும் ஜானி பிரிஷோ தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் டீமோட கேப்டனு ப்ளஸ் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50+ வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து இந்த டீமில் பேட்டிங் செக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். த்ரெட் இருந்தாலும் பட் இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ரஷீத் கான்ட்ட ஒரு 4 முறை அவுட் ஆகிருக்காரு. அவுட் ஆனாலும் 50+ அப்புறம் தான் அவுட் ஆகிருக்காரு. மோஹித் சர்மா ஒரு வேளை இனிஷியலாக பவுல் பண்ணார்னா ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ இதை பார்த்து ப்ளே பண்ணிட்டாருன்னா பார்த்து ப்ளே பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக பவர் பிளே யூஸ் பண்ணி பெருசாக அடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் பிரிஷோவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பெருசாக இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 42 ஸ்கோர் பண்ணார். ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்கார். கண்டிப்பாக வந்து இனிஷியலாக ஸ்பின்னு வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரகிளாக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேபி அந்த திவாட்டியாவை கூட எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு ஓவர் போடலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிறத நான் ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஜிதேஷ் சர்மாவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டில் பெருசாக இருக்குது, பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 24 தான் ஸ்கோர் வச்சிருக்காரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு ஷுவராக ஆஃப் நெட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பின் பண்ணி கொடுத்துருக்கேன். மேபி தப்பிச்சிட்டாரு அப்படின்னாக்கா ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் நீங்கள் ரொட்டேட்டிங் பிளேயரை எடுத்துக்கலாங்கிறதுனால தான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் ஷுவராக நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 94 ஸ்கோர் வச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் த்ரெட் இருந்தாலும் நல்லா காஸ்ட்லியாக நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் இருக்குது. 73 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கான்ட்ட மட்டும் 100 அகமதுட்டு 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இயர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. மேபி லியாம் லிவிங்ஸ்டோன் வரும்போது இந்த 2 பிளேயர் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த த்ரெட்டை கொஞ்சம் கடந்து வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. பட் ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒரு பிளேயராக எடுத்துங்க, பெஸ்ட்டான பிக்காக இருக்கும். சாம் கர்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கீ பிளேயர் தான். இந்த டீமோட நல்ல ஒரு ஹை வேல்யூ பிக்கு, கேப்டன் பிக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் தான். ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 22 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்கோர் வந்து ஒரு 22 ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச்சில். கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டரு நல்லாவே ஒரு வேரியேஷனில் மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் வந்து ரொம்பவே குயிக்காக ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். மேபி 11ல் வந்தால் ரொட்டேட்டிங் பிளேயர் எடுத்துக்கங்க. அந்த மற்ற டீமில் இருக்க மாதிரி இந்த அபிஷேக் பொருள், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரிலாம் குயிக்காக வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இவரும் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரகுவன்சி கல்கட்டாவில் ப்ளே பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ப்ளே பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு லிஸ்பிக்காக இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க. ஆன் டைமில் பிளேயர்ஸை வேணால் ரொட்டேட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பின்னராக பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ரெண்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக அந்த இடத்துல ட்ரை பண்ணால் நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஹர்ஷர் பட்டேல், ரபடா, அடுத்து ஹர்தீப் சிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரபடா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹர்தீப் சிங் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துங்க, செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸோ ரபடா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருந்தாலும் பட் வெனியூவில் வந்து 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்லி ஒரு பிளேயரை எடுத்துங்க. பட் ரொட்டேட் பண்ணி கூட இந்த இடத்துல ரபடா, ஹர்தீப் சிங்கு அப்படி இல்லைனா ராகுல் சகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மேபி அடிஷ்னல் ஸ்பின்னராக இவர் கூட 4 ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு கேட்ச் ஒரு ரன் அவுட் எடுத்தால் கூட கண்டிப்பாக விக்கெட் ஃபேண்டஸியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ரபடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்து அடுத்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாருன்னா பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 27 பாயிண்ட் வந்தால் கூட ஃபேண்டஸி விட்டு வெளில போயிடுவார். ஸோ அதே ஸ்பின்னர் போடும்போது எல்பிடபிள்யூ போல்டு அந்த மாதிரி கிடச்சிருச்சு, ஒரு கேட்ச் எடுத்துட்டாருன்னா ஒரு 43 பாயிண்ட்டு ஷூராக கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்பின்னர்கிட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல ஹர்தீப் சிங்கை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த டீமோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் இருக்கார், ரெய்லி ரேஷோ, மேபி சிக்கந்தர் ராசா உள்ளே வந்தால் ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன்சி கொடுக்கக்கூடிய நல்ல பிக்கு தான் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்கு. மேத்யூ ஷாட் கூட உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பிளேயரில் யார் வந்தாலும்
உள்ளே எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸையும் ட்ரை பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வந்தாக்கா கண்டிப்பாக 11 வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் தெரியும். ஸோ எப்படி அசம்பிள் பண்ண போகிறாங்கிறது ஆன் டைமில் 11 டீம் ஷீட் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், தர்ஷன் நல்கண்டே, ஷிக்கர் தவான், லியாம் லிவிங்ஸ்டோனு, ரபடா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஷோ பண்ணுறேன். நோட் பண்ணி கூட வச்சிங்க, உங்களுக்கு ஆன் டைமில் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெனியூவை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், டேவிட் மில்லரு, மோஹித் சர்மா, ஷிக்கர் தவான், எச் பிரார். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெனியூவில் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேஃபாக போகிறவங்க ஷாம் கரன், ஷிக்கர் தவான், கில்லு, சாய் சுதர்சனும், மோஹித் சர்மா, ரஷித் கான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ரெகுலர் கேப்டன் வைஸ் தான். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அடிஷ்னலாக அந்த 3 பிளேயர் தான். அந்த 3 பிளேயர் வெளியிலேருந்து வரக்கூடிய இம்பேக்ட் பிளேயரு, நல்ல பிளேயராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா லெஸ்பிக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ லெஸ்பிக் யாருங்கிறத இந்த இடத்துல பின் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஷிக்கர் தவான் 1, லிவிங்ஸ்டோன் 2, சாம் கரன் 3, எச் பிரார் 4, ரபடா, ஹர்தீப் சிங் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ண மட்டும் எடுத்துங்க. ஸோ இதான் என்னோடய ஆப்ஷனு. மேபி ஓவர்சீஸ் பிளேயர் வெளியிலேருந்து சிக்கந்தர் ராசா, மேத்யூ ஷாட் வந்தால் 2 பேர் வந்தாலும் உள்ளே எடுத்துக்கலாம், ஒரு பிளேயர் வந்தாலும் எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸை ட்ரை பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிக் தான். ஸோ இதுதான் பஞ்சாபோட என்னோட ஆப்ஷன். ஸோ கேப்டன் வைஸியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க, ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க சாம் கரன் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க ஸ்லைட்லி இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சடனாக அந்த பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி ப்ளே பண்ணிடுவார். டோட்டலாக ஃபேண்டசியை மாற்றி விட்டு போகிற அளவுக்கு ஒரு ஹிட்டர் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஷிக்கர் தான் நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரிடிக்ஷனு. ஒரு விசி வேணால் அந்த இடத்துல எச் பிரார் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஸ்லைட்லி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப ரிஸ்கியாக போகிறவங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். விருதிமான் சகா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா உமர் சாய் ட்ரை பண்ணலாம். லிவிங்ஸ்டோனு, எச் பிராரு, ரபடா இது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்கியாக கொடுத்துருக்கேன். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். விருதிமான் சகா 11 பேர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விருதிமான் சகா பிளேஸில் ஜிதேஷ் சர்மா ட்ரை பண்ணுங்கள் ஒரு டீமில், பிரிஷோ டீமில் மில்லர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹர்தீப் சிங் பிளேஸில் எச் பிரார் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஃபயர் சிம்பிள் போட்ட பிளேயர் எல்லாமே நீங்கள் கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் தான் இருக்கும். பட் அந்த மாதிரி டீமில் வந்து இந்த லெஸ் பர்சன்டேஜை உள்ளே கொண்டு வாங்க. இங்கே வச்சுருக்க பாருங்கள் ஒரு 4 பிளேயர், ஜிதேஷ் சர்மா, ரபடா, எச் பிரார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் லெஸ்ஸாக உள்ளே பிக் பண்ணிங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெமோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து ஒரு ரெகுலர் டெமோ தான். ஸோ ஆன் டைமில் மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு சிலரை மாற்றி போடுங்க. இல்லைனா அந்த டெமோ வந்து ஒரு டெமோ வந்து ஒரு பேட்டர்னாக எடுத்துங்க. பேட்டர்ன் அது ஒரு பேட்டர்னு, அது ஒரு பேட்டர்ன், ஒவ்வொரு டெமோ ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ஒரு பிளேயரை ஆல்ட்ரு பண்ணி சேஞ்ச் பண்ணி கேப்டன் வைஸை ரொட்டேட் பண்ணி கூட ப்ளே பண்ணி பாருங்கள். பட் ஆன் டைமில் லெஸ்பிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பிஃபோராக நம்ம டீம் கொடுத்தாலும் அந்த டீம் அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. டோட்டலாக ஆன் டைமில் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டெமோ டீம்னு நான் கொடுக்கறதில்ல. பட் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறது. ஸோ விருப்பப்படுறவங்க பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். நான் ஆன் டைமில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டீம் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெமோ தான். ஸோ இதில் எல்லாருமே எடுத்த டீம் தான். இந்த இடத்துல சுமன் கில் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து மோஹித் சர்மா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தான் நீங்கள் லெஸ்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இதில் ஹை பர்சன்டேஜ் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஸ்லைட்லி மாற்றணும்னு இந்த இடத்துல உமர் சாய் கூட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எச் பிரார் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு டீம் பேட்டர்னு. இதில் கேப்டன் விசி மாற்றணும்னா ஷிக்கர் தவான் ட்ரை பண்ணலாம், சாம் கரன் ட்ரை பண்ணலாம், ரஷீத் கூட இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம், 150 ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. பிளேயர்ஸை கொஞ்சம் மாற்றி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த டீமோட மாடலு. இது டோட்டலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு செட் பண்ணி பாருங்கள். 3 பேர் எடுத்திருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் வின் பண்ணுவாங்க, அதாவது ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஸ்லைட்லி மாற்றணும், அடிஷ்னலாக ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா உமர் சாய் கூட ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு ஸ்பின்னரு எடுத்துகிட்டு வாங்க, இல்லை ரபடா கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். விசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப் நெட்டில் வந்து இந்த இடத்துல ஃபினிஷர் வந்து மில்லர் ட்ரை பண்ணலாம், சாய் சுதர்சன் ட்ரை பண்ணலாம், இல்லை சேம் சைடாக வந்து இந்த இடத்துல மோஹித் சர்மா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் மேக் பண்ணால் மட்டும்தான் ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன தான் ப்ரீவியஸாக வந்து டீம் ரெடி பண்ணாலும் ஷாட்ஸை பார்த்தாலும், பட் ஆன் டைமில் அந்த லைன் அப் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் விஷயம். பட் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் விஷயம். பட் ஆன் டைமில் நீங்கள் இப்போ கூடுமான அளவுக்கு வந்து லெஸ் பர்சன்டேஜ் மேலே கவனம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி லெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரேங்க் கண்டிப்பாக நல்ல ஒரு புஷ்அப் ஆகி மேலே வரும். பட் லாஸ் வராது. அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய லெஸ் வந்து கிளிக் ஆகிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஷுவராக உங்களுக்கு போட்ட காசாக வந்துடும். பட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ரேங்க் புஷ்அப் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ அதனால் இதுதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.